நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு 4 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது புதுமையாக இருக்க போது, பயனுள்ளதாக இருக்க போது, நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் பயன்படுத்தலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு உங்களால் ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கூகுள் மெசேஜஸை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த கூகுள் மெசேஜஸில் ஒரு புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது நீங்கள் கூகுள் மெசேஜஸில் நீங்கள் போய் ஒரு கான்டாக்டை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி அவருக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோவாக அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் 2-3 ஸ்டெப்ஸாக இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக கூகுள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஃபோட்டோவை அனுப்புறதுக்கு நீங்கள் கூகுள் மெசேஜஸை ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் அங்கேருந்தே நீங்கள் ஃபோட்டோவை எடுத்து கான்டாக்டை செலக்ட் பண்ணி அனுப்பிடலாம் அப்படின்ட்டுருக்காங்க. அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். தெரிஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. கூகுள் மெசேஜஸை ஓபன் பண்ணுங்க. இப்போ கூகுள் மெசேஜஸ்ல ஒருத்தருக்கு நம்ம ஒரு ஃபைலை அனுப்பணும், அதாவது ஒரு போட்டோவை அனுப்பணும்னு வச்சுக்கோங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கீழே போயிட்டு ஸ்டார்ட் சேட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து தட்டுவோம். தட்டி மேலே என்ன பண்ணுவோம், அந்த கான்டாக்டோட நேமை வந்து நம்ம சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணி அதுக்குள்ள போவோம். இப்போ உதாரணத்துக்கு ஸோ இந்த கான்டாக்டுக்குள்ள நான் போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டம் லெஃப்ட்ல பாருங்க, அந்த ஃபோட்டோ அனுப்பக்கூடிய ஒரு ஆப்ஷன் கீழே இருக்குது. ஸோ இது வழியாக நான் ஃபோட்டோவை எடுக்கிறனோ இல்லை செலக்ட் பண்ணுறனோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் அனுப்பலாம். பட் இப்படிலாம் நீங்கள் போக வேண்டாம். அதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. மொத்தமாக வெளியே வந்தாச்சு, கூகுள் மெசேஜஸை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ டாப்பில் பாருங்கள், சர்ச் கிளாஸ்க்கு பக்கத்தில் பாருங்கள், ஒரு கேமராவை நீங்கள் பார்க்கலாம். சமீபத்தில் கூகுள் மெசேஜஸ்க்கு இந்த கேமராவை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, அந்த கேமராவை நீங்கள் தட்டுங்க, ஒரு ஃபோட்டோவை எடுங்க, ஓகே கொடுங்க. இப்போ இதில் எக்கச்சக்கமான கான்டாக்ட் இருக்குது. அந்த கான்டாக்டை நீங்கள் சூஸ் பண்ணி அவருக்கு இமிடியேட்லி போட்டோவை அனுப்பிட முடியும். செமல. நீங்க வாட்ஸ்அப்பை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, அதுவும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு சேனலை நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்போ நீங்க அதில் நீங்க ஓனரா இருப்பீங்க. அப்படி நீங்க ஓனரா இருக்க பட்சத்தில் உங்களுடைய சேனலை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும் போது நீங்க போடக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, இமோஜியை பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இமோஜியை பயன்படுத்தும் போது நமக்கு பிடிக்காத இமோஜி கூட அவங்க ஷேர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக உங்களுக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை நீங்கள் எதை செட் பண்ணணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொந்தமாக சேனல் இருந்துச்சுன்னா அப்டேட்ஸ்குள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறம் சேனல்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் டாப்பில் சேனலோட நேம் இருக்கும்ல, அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் சேனல் செட்டிங் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. ஸோ இங்கே இருக்கு, அதாவது எனி இமோஜி டிஃபால்ட் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு தெரியுமா, உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு சேனல் இருக்கு. ஸோ நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இமோஜியை பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தும் போது தேவையில்லாத இமோஜி கூட அவங்க சென்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த செட்டிங்கை எனி இமோஜி அப்படிங்கிறத தூக்கிட்டு டிஃபால்ட் ஒன்லி அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 இமோஜி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஸோ அதை நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க போஸ்ட் பண்ணும் போதெல்லாம் ஃபாலோவர்ஸ் வந்து இந்த இமோஜியை மட்டும்தான் அவங்களால பயன்படுத்த முடியும். நீங்க கூகுள் போட்டோஸ் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, அந்த கூகுள் போட்டோஸ்ல நிறைய போட்டோஸ்லாம் நீங்க சேர்த்து வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி போட்டோஸ்லாம் மறுபடியும் பார்க்கும்போது எப்படி இருக்கும், அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. மெமரிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, நீங்களும் பயன்படுத்திருப்பீங்க. இப்போ அந்த மெமரிஸை தூக்கிட்டு இப்போ கூகுள் போட்டோஸ் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, ஏஐ பேஸ்ட்ல ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்த போறாங்க. இந்த செட்டிங் எப்படின்னா, ஜஸ்ட் நீங்களே கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹைலைட்டான ஒரு வீடியோவை நீங்க கிரியேட் பண்ணி அதை அப்படியே ப்ளே பண்ணி பார்க்கலாம். செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வேணுங்கிறவங்களுக்கு நீங்க அதை ஷேரும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு புது செட்டிங் கூகுள் போட்டோஸ்ல சீக்கிரமா நீங்க எதிர்பார்க்க போறீங்க. ஃபைனலி வாட்ஸ்அப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் வரப்போகுது. அதுவும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் சொந்தமாக ஒரு சேனலை கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ரெகுலராக அதில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உங்களால் கண்டினியூவாக போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கு பதிலாக யாரை வச்சு நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை கொண்டு வர போகிறாங்க. அதாங்க அட்மின். அதாவது நீங்கள் ஒரு பிரத்யேகமான நபரை நீங்கள் அட்மினாக ரெடி பண்ணி அவர் மூலியமாக உங்களுடைய சேனலில் மேனேஜ் பண்ணலாம். அதாவது உங்களுடைய போஸ்ட் எல்லாத்தையும் அவரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை நீங்கள் கொடுக்க முடியும். அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை கொண்டு வர போறாங்க வாட்ஸ்அப்ல. சீக்கிரமா நீங்க அதை அனுபவிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.